சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதம் தான் வருஷப்பிறப்பு. எல்லாருமே கேட்பாங்க 2025 தை மாதம், அதாவது ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு கேட்பாங்க. ஆனால் அது இருக்குது. ஆனால் நம்ம தமிழருடைய முறைப்படி நம்மளுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம், என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இருக்குது, இந்த புத்தாண்டாவது நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகாதா, பிரதிபலிக்காதா சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 சித்திரை மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் உங்கள் வாழ்க்கையவே ஹோப் பண்ண போகுது. அப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம். மேச ராசி நம்பர் 1 ராசி. சித்திரை மாதத்துக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் செவ்வாயோடைய வீட்டில் மேச ராசியில் பலமாக இருக்கிறாரு. அப்படி பலமாக இருக்கிறனால உச்சகட்ட யோகங்கள் வரக்கூடிய தன்மை இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமே உண்டு. நெருப்பு ராசின்னு சொல்லலாம். அப்போ அந்த நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியது, நீ அரசியலில் ஆதங்கங்கள் தேடணும்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இது ஒரு கை கொடுக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். விதைச்சி, அதாவது பணத்தை போட்டு டபுள் பங்கா சம்பாதிக்கக்கூடிய ஃபினான்ஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது யோகம்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு கடை வச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய பணத்தை விதை வச்சு சம்பாதிக்க ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்குன்னு இது யோகம்னு சொல்லலாம். பொதுவாக ஆண்களுக்கு இது விரய சனின்னு ஒரு பக்கம் இருக்குது. விரய சனின்னா நீ பணத்தை ரெட்டிப்பாக்க போகிறன்னு அர்த்தக்கூடிய தன்மை தான். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம். படிக்க வச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்கு காசு பணத்தை கொடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வைக்கலாம். கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு உண்டான விரயத்துக்கு உண்டானது. ஆனால் இந்த ஜாதகம் மேச ராசியில் விரயம் சொன்னீங்கன்னா, ஏதாவது 2025க்கு முன்னாடி ஏதாவது ஒரு சொத்து பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா, இல்லை மண்ணுனால ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருமா இருந்தால், அதை திருப்பி கேட்கறதுக்கு உண்டான காசை நீங்கள் கொடுப்பீங்க. அது ஒரு விரயம். பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்கு கடனை உடனே வாங்குவீங்க. அது ஒரு விரயம். இப்படி ஆண்கள் விரயத்தன்மை, பணத்துடைய விரயம் இப்படித்தான் ஆகும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஆணோடைய நான் நல்லா வரணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ காசு பணத்தை எங்கேயாவது கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாலோ, இல்லை யார்கிட்டையாவது காசு வாங்கி ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த டபுள் பங்கா வித்துடலான்னு சொல்லக்கூடிய ஆசையிலையோ, இல்லை யாராவது ஒருத்தர் கடன் வாங்கிட்டா அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு நகை நட்டை கொடுத்துருந்தாலோ நீங்கள் தான் ஏமாறுவீங்க. ஆனால் இந்த 2025 உங்களுக்கு ஏமாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் இதுவாகவே இருக்கும். கவனமாக இருக்கணும். தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்தா அது வந்துடும். வீடு வாசல் கல்யாணம் காரு வண்டி பங்களா வாங்கினா உங்கள் காசு விரயமாகாது. நோய்க்கு காசை ரெட்டிப்பா தரதுக்கு காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் விரயமாயிடுவீங்க. இதுதான் விரயசனி. இருந்திருந்தாலும் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆகாது. அதனால் கவன சிதைவு, கவனக்குறைவு உங்கள் வாழ்க்கையை ஜீரோவாக்கி விட்டுரும் இந்த வருஷம். இருந்திருந்தாலும் 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆயிருந்தாலும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் தான் சனி பகவான் வர்றாரு. ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் வர்றாரு. ராசிக்கு 11வது வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு. படிக்கிற பிள்ளைங்க ஏமாந்துருவீங்க. 18-19 இயர்ஸ் இருக்க டீனேஜ் பிள்ளைங்க தாய் தகப்பா பேச்சை கேட்காம காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் வந்தாலோ, முகநூலில் போயிட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் போயிட்டு தன்னை பிரதிபலிக்கக்கூடிய தன்மைக்கு இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஆண்கள்னால ஏமாறுவீங்க இந்த வருஷம். ரொம்ப கவனமாக இருக்கணும். 21 வயசை தாண்டினவங்களுக்கு படிப்பில் உச்சநிலை. ஒரு டாக்டர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், இன்னும் உயர் பதவிகள்லாம் 21 வயசுக்கு கல்யாணம் ஆகாமல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய ஆள். பொதுவாக இந்த மேசராசியை பொறுத்தவரைக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட காலசு வரைக்கும் தன்னுடைய கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தான் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகமும் கூட. இருந்திருந்தாலும் பயம் வேண்டாம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடலானது ஒத்துழைக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அந்த உடம்பு ஒத்துழைக்காமல் சுஸ்தாகும், டயர்ட்னஸ் ஆகும், தேவையில்லாத கை கால் பெயின்கள் ஏற்படும். சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 100 மீட்டர் வாக் பண்ணுங்க. அப்படி 100 மீட்டர் வாக் பண்ணி தான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்குங்க. 40-45 வயசு வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் கஷ்டப்படுவீங்க பெண்கள். ஆண்களும் அதே தான், தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்க்கணும். இப்படி உங்கள் உடம்போடைய தன்மையை தெளிப்பண்ணி இனி வர வாழ்க்கையை தெளிவான ஒரு அமைப்பில் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு விரய சனி ஒன்றும் பண்ணாதுங்க. 7.5 சனி ஆரம்பின்னு சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. 7.5 சனின்னு கேட்குறது அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணாதான் சனி பகவான் தண்டனை கொடுப்பாரு. தான் செய்கிற தொழிலையே மேன்மை அடைஞ்சு போதும் சொல்லக்கூடிய கணிசமான லாபத்தில் வாழ்ந்து அந்த காசை பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காசு உயர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த மேசராசி அன்பர்கள்லாம் ஹார்ட் ஒர்க்கருங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கரை ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்து உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்து இந்த 2025 எனக்கு விரயமாகக்கூடாது, உடல் நோய்க்கு என் காசை விரயம் பண்ணக்கூடாது. கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கெல்லாம் விரயங்கள் பண்ணலாம். இப்படி வரக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரக்கூடிய 2025 பொன்னான நாளாக இருக்கணும். மனைவி மக்களோட அனுசரித்து உற்றார் சுற்றாரோட உதவி ஒத்தாசையாக வாழ்ந்து வந்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளோட முறையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் இந்த 2025 மேசராசிக்காரங்க உங்களுக்கு தாங்க யோகம். 12 ராசியில் மேசராசிக்கு நல்லாவே இருக்கு. 3 கிரகம் பெயர்ச்சி, ஒரு கிரகம் சாதகமானாலும் ஒரு கிரகம் பாதகமாகக்கூடிய தன்மை இருக்குது. வாழ்க்கையை ருசித்து வாழக்கூடிய தன்மை 2025 மேசராசிக்கு உண்டு. இருந்தாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ள எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில் ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறத நாம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 14, 2025 ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்கள் எத்தகைய ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்கள் இருக்க போகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடைஞ்சு அதனால் நீங்கள் பயன்பெறுவீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்க போகிறது பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மே 19ஆம் தேதி 11ஆம் இடங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்துக்கு மாறுகிறார். கேது 6ஆம் இடத்துல இருந்த கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது சில நல்ல ஒரு விஷயத்துல, ஒரு எதிர்பார்க்காத விஷயத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. பிற மொழி பேசுபவர்கள், அந்நிய சூழ்நிலையில வாழ்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் சோஷியல் மீடியா, அப்புறம் நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடான ஹாட்டான சில விஷயத்துல இருக்கிறது, இந்த ஆப் டெவலப்பர்ஸ் பண்றவங்க, இது எல்லாமே லேட்டஸ்டான சில இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எந்த மாதிரி லைன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு திடீர் ஒரு 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 ரெகக்னிஷன், திடீர்னு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சி அது மூலமா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாவே ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மே 19ஆம் தேதி ஆகக்கூடிய ராகு கொடுக்கிறார்.
அதே சமயத்துல 6ஆம் இடத்துல கேது இருந்து சிலர் உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அது மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த கேது இப்ப 5ஆம் இடத்துக்கு மாறி ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொஞ்சம் யோகத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சில அவங்களுடைய படிப்புக்காக, அவங்களுடைய திருமணத்துக்காக, அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக சில மெனக்கெடுதல், அதாவது சில செலவுகள் செய்வது, அதுக்காக சில ஃபோக்கஸ்டா சில எஃபோர்ட்ஸ் எடுக்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மேஷராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய அந்த புத்தாண்டுல மே 19க்கு மேல இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா ஒரு முதல் 2-3 மாதங்கள், அதாவது ஜூன் மாதம் வரைக்கே பார்த்தீங்கன்னா கடகத்துல வந்து நீச்சமான ஒரு அமைப்புல இருக்கிறார். அதாவது பலம் குறைந்து இருக்கிறார். அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் வந்து உடனடியாக பலன் தர முடியாமல் கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு ஸ்லோவான சுணக்கம் நிறைந்த ஒரு பலனாகவும், ஜூனுக்கு மேல குரு பயிற்சி அதே சமயத்துல ராசி அதிபதியும் கொஞ்சம் பலம் பெறக்கூடிய சிம்மம் போகும்பொழுது நல்ல ஒரு பலன். ஆனால் 3ஆம் இடத்துக்கு குரு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார், 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. திருமணம் ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, வயது மீறி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு வியாபாரத்துல வந்து ஒரு பங்குதாரர் அமைய முடியல, நமக்கு ஒரு அசோசியேட்ஸ் ஒரு ஃபண்டிங் கிடைக்காம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், தனித்து கஷ்டப்படுறோம், அல்லது இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோட சில கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவின் பார்வை வந்து ஒரு நல்ல அமைப்பும், ஓரளவுக்கு ஒரு ஒரு எந்தவித சுணக்கங்களும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல தன்மையான ஒரு மாற்றமும் ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த லைஃபும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய புது கிளைண்ட்ஸு, புது கஸ்டமர்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலதிபர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மேஷராசிக்காரர்களா இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது வரைக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி பிடிப்பில்லாம போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி அமைப்பு கொஞ்சம் நிலை மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்து மனம் குளிர சில நல்ல மாற்றங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தை பார்த்து மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, குறிப்பா மே 15ஆம் தேதி 2025 இருந்து புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்திலேயே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்குது. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆயிருச்சே, நமக்கு வந்து இனிமேல் பிரச்சனையா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா 2027 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருதே ஒழிய 25, 26 பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்போ ஒரு சாதகமற்ற அமைப்போ நம்ம சொல்ல முடியாது. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில செலவுகள் செய்வீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய டைமு, அதுக்கு சுப விரயங்கள் செய்வது, அவங்களுக்கு நகை வாங்குறது, மேரேஜுக்கு வேணுங்கிற எக்ஸ்பென்ஸ் பண்றது, அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கு சில எக்ஸ்பென்சஸ் பண்றதுங்கிற மாதிரி பணம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பணம் வருகிறதோ அதற்கு அல்லது அதற்கு மேல செலவாகக்கூடிய அளவுக்கு விரய சனி வந்து வேலை கொடுக்குமே தவிர வேற ஒன்றும் ஒரு இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமாக ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் இல்லாத ஒரு அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு தசாபுக்தி போகிறவங்களுக்கு இந்த கோச்சார் அமைப்பாக 7 நாட் சனி அது விரய சனி கொடுக்குங்கிறது நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் சனியை தானே இருக்கும். அதே சமயத்துல யங்ஸ்டர்ஸ் ஒரு இளம் வயதினர் ஒரு 20, 25, 30 வயது கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முதல் சனி 7 நாட் சனியா வரனால சில ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், சில விஷயங்கள் வந்து வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா 7 நாட் சனிங்கிறப்ப சனி வந்து உங்களை கண்ட்ரோல் எடுக்க போறார். உண்மையான வாழ்க்கை என்ன, உண்மையான நட்பு என்ன, உண்மையான உறவு என்ன, பணம் பற்றிய புரிதல், நீங்க இண்டிபெண்டா எப்படி வாழ்றது, மெச்சூரிட்டினா என்ன, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கொடுக்க போறார். அதுல கொஞ்சம் சில டைம்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வும் கொஞ்சம் எமோஷ்னலா ஆகுறதும், என்னடா இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கிற மாதிரி சில பல சர்ப்ரைசஸாகவும் சில ஒரு மாதிரியான விரக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம். அது மூலமா நீங்க பாடம் கத்துக்கணுமே ஒழிய நம்ம ஒரு தர்ம சங்கடமான ஒரு அமைப்புல போய் நிறுத்திடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லா அமைப்பும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு.
குரு 3ஆம் இடத்திலிருந்து வந்து 7ஆம் வீட்டை பார்த்து 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானம், தந்தையார் ஸ்தானம், பூர்வீக ஸ்தானத்தை பார்த்து அப்பா மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், பாக்கியங்கள் கிடைக்கிறது, பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் கொண்டு வர்றது, அப்பா பாட்டனார் மூலமா சில விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வர்றது, இது எல்லாமே நடந்து 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பதனால், நான் முதலே சொன்ன மாதிரி 11ஆம் வீட்டு ராகு கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையில வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க, இது மாதிரி சோஷியல் மீடியா, இது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி செலவுகள் வந்து ரெடியா இருக்கும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குதே தவிர, மற்றபடி இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி வந்து எந்த விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. அது குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் மாசத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வந்து விரயத்தை கொஞ்சம் அதிகமா கொடுப்பாருங்கிற ஒழிய, பரணி நட்சத்திரம், கிருத்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 7.5 நாட் சனியோட அமைப்பு, விரய சனி வந்து 26ல தான் அதிகமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த நட்சத்திரமாக வருவதனால், முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துல தான் 25 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய புத்தாண்டு வந்து இந்த வருஷம் முழுக்கவே கொஞ்சம் முதல் மாற நம்ம சேவ் பண்ண முடியல, முதல் மாற ஒரு அலைச்சல் இல்லாம இருக்க முடியல, நிம்மதியா உட்கார முடியல, நிறைய வேலைகள் உண்டு, எங்க பணம் வருது எங்க போகுதுன்னு தெரியலைங்கிற மாதிரி லைஃபோட ரொட்டீனை வந்து களைச்சு விடுற மாதிரி இருக்குமே ஒழிய, பட் பிற்காலத்துல இது திரும்பி பார்க்கும் பொழுது இதில் நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க. ஆனா சாதிக்கிறப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு உங்களோட ரொட்டீன் விட்டு வெளியில வரக்கூடிய அமைப்பாகவும், உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் டைமே இல்லாத மாதிரியும், பல விஷயங்களை தலையில போட்டுட்டு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கிறது தான் கொடுக்குமே ஒழிய, இது ஒரு டெவலப்மெண்ட் டைமே ஒழிய ஒரு தப்பான ஒரு டைமா இல்லை. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு அருமையான அமைப்பு. ஒரு 100க்கு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு பிராப்தங்களும், பல வித்தியாசமான அனுபவங்களும், டெவலப்மெண்ட் ஓரியன்டான சிச்சுவேஷன்ஸும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களோட லக்னம் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறத வைத்து உண்மையே துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, எத்தகைய முடிவு எப்போ எடுக்கணும், எது மாதிரி சம்பவங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிற மாதிரி வச்சு நம்மளுடைய லைஃப் ப்ராஸ்பெக்ட்ஸை அதிகப்படுத்திக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக உதவுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விஸ்வாவச வருடம் முதல் ராசி பலன் பாத்தீங்கன்னா நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? முதல்ல இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஆண்டின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக தான் தொடங்குறாரு. அந்த நீச்சமாக தொடங்கும் போது இந்த வருடம் ஆரம்பமே இவர்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காத ஒரு நிலை தான் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை. இவர்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட, என்னதான் நம்ம உழைச்சாலும் நம்ம கையில காசு தங்க மாட்டேங்குது, என்னதான் நம்ம திறமையை வெளிப்படுத்தினாலும் அந்த திறமைக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, இப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ரொம்ப தெளிவான ஒரு எண்ணத்தோடையும் திட்டமிடுதலோடையும் தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதே சமயம் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடிய அன்பர்கள் தான் நீங்க மேஷ ராசி அன்பர்கள். நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வாங்கி உங்களுடைய தன்மானத்தை இழந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்கு, இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு இப்போ 7.5 சனி விரய சனியில இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். இந்த காலகட்டத்துல திட்டமிட்டு ஒரு பலமான ஒரு முயற்சியை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால
திட்டமிடுதல்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே நாங்க திட்டம் போட்டுட்டு தான் மேடம் இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐப்பசி கார்த்திகையில எல்லாம் அந்த உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு போறாரு. 4ஆம் இடத்திற்கு போகும்போது உங்களுக்கு அங்க குரு உச்சம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரு பிசினஸே பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு அந்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பிசினஸ்ல உங்களுடைய விற்பனையின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கார்த்திகை மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான ஒரு மாற்றங்களை செய்யக்கூடாது. ஒரு லிமிட்டடா நீங்க வச்சுக்கணும். இவ்வளவுதான் நம்ம இந்த வருஷம் டார்கெட் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு லிமிட்டடா நீங்க டார்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை முயற்சி செய்து அடைவதற்குண்டான எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா இப்ப ராகு திசையில இருப்பீங்க. இந்த ராகு திசை உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதே சமயத்துல அதிகமான ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். விரயசனி வந்துட்டாலே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஆசைகள் இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும், நம்மளுடைய நாகரிக வளர்ச்சிகள் அதிகமாகணும், நம்மளுடைய ஆடம்பர வசதிகள் அதிகமாகணும். இது வரைக்கும் நம்ம ஒரு காரு பைக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்காத அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இப்ப அதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதற்காக நீங்க கடன் படம் கூட தயாராக இருப்பீங்க. அதுல ஒரு சின்ன கேர்ஃபுல்லா உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டீங்க. இந்த வருஷம் நம்ம ஒரு கார் மட்டும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு திட்டமிடுதல் செய்வோம். வீடு வாங்குறது டைரக்டா நீங்க வீடு வாங்கக்கூடாது. ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கப்புறமா அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல. அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த செவ்வாய் திசை அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை இல்ல சனி திசை, இந்த மாதிரியான செவ்வாய் ராகு சனி இந்த மாதிரியாக இந்த காலகட்டத்துல இருக்கும். இந்த காலகட்டம் இந்த தசா புத்தியில இவர்களுக்கு அதிகப்படியான பண விரயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான பண விரயங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் பண விரயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரத்துக்கு, அதாவது மனைவிமார்களுக்கோ கணவர்களுக்கோ இல்ல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். எந்த மாதிரியான செலவுகள் இருக்க போது, மருத்துவ செலவுகள் இருக்கும், இல்ல அவர்களுக்காக கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி அவர்கள் உங்களுடைய கலத்தரத்திற்கு உண்டான செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். நீண்ட காலமாக கடன் தான் இருக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த கலத்தரத்துக்கு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு உண்டான கடன்கள் அதிகப்படியாக இருக்கும். அதை எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம சீர் செய்து அடைச்சிடலான்னு அவங்களும் பிளான் பண்ணியிருப்பாங்க, எதுவுமே முடியாது. இப்போ நீங்க அவங்களுக்காக ஒரு பர்சனல் லோன் போட்டோ இல்ல வேற ஏதாவது ஹோம் லோன் போட்டோ அல்ல லோனையே டாப் அப் பண்ணியோ அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அடுத்து ராகு குரு தசை மேக்சிமம் நடந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே. இந்த குரு திசையில இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ஏராளமானோர் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இடமாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க. தேவையில்லாத குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக வந்திருக்கும். பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா சாதாரண பிரிவுகள் கிடையாது, ஒரு யதார்த்தமான பேச்சு
பெரிய பெரிய டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகி அந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரிவுல ஒரு தற்காலிக பிரிவை சந்தித்து மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா திருமண தடைகள் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை கடக்கிறார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை கடக்கிறார். அப்படி இருக்கும்போது வருடத்தின் முற்பகுதியிலேயே உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் சேர்ந்து வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணத்திலையும் நல்ல ஒரு உறவுகள் மேம்படுவதற்கும், அடுத்து அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 60வது ஆண்டுல 39வது ஆண்டு தான் இந்த விசுவாச வருடம். அதிகமான ஒரு போகங்களும் ஆசைகளும் இருக்கக்கூடிய வருடம்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த வருடத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் உங்களுக்குன்னு இல்லாம உங்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கு, மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரியான உறவுகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய வருடமாக இருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யுங்க. செஞ்சிட்டீங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். மேடம் 7.5 சனின்றீங்க, லாபம்ன்றீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. மேஷ ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா அந்த 12ஆம் இடம் வேலை செய்யும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால உழைப்பின் பேர்ல அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து வெளிநாட்டு முயற்சி இருக்கிறீங்க, வெளிநாட்டு போறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குரு பகவான் 3ல இருந்து 4, அதுக்கப்புறம் திரும்ப 3ஆம் இடத்திற்கு வர்றாரு. இதெல்லாமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான அந்த வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு தசாபுத்தி, நான் சொன்ன தசாபுத்தி இல்லாம வேற தசாபுத்தி இருக்கு நடக்குது. ஏன்னா சில பேருக்கு சின்னதா டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வேற தசாபுத்தி ஏதாவது நடக்குது, இதுல எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.